இழுத்து இழுத்து அவனை சாவடி அடிச்சு ஏங்க விட்டு இந்த இலையை போட்டு அது ஒரு 15 நிமிஷம் தண்ணியை தொளிச்சு வச்சுட்டு இந்தப்பா தண்ணி குடி இந்த வந்துருவாரு. இந்த கறியை மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. கொஞ்சம் தான் இருக்குது, அது இன்னொரு பார்சல் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். ஒரு பில்டப்லாம் கொடுத்து 1 மணி நேரம் அவனை சாவடி அடிச்சு அதுக்கப்புறமா நீங்க போட்டீங்கன்னு வைங்க, அதை சாப்பிட்டவொடனே அவனுக்கு தேவாமிரதமா இருக்கும். சாப்பிட்ட ஐயா இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்க முகம் வந்து அவனுக்கு பதிஞ்சு போயிடும். நீங்க 10 நாள் கழிச்சு போனா கூட கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிக்கலன்னா என்னப்பா நெய்சோர் எப்படி இருந்துச்சு அன்னைக்கு அப்படின்னு, ஐயா நீங்களாயா வாங்கய்யா. இதுதான் விஜய் கான்செப்ட். இவனை வந்து வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருவாங்க. ஒளிச்சு வச்சுட்டு அப்பப்ப இவனை காட்டுவாங்க. காட்டு ஹியூமன் கேட்டல்ஸ் இருக்கு பாருங்க, சைக்கோ நாய்ங்கலாம், இதெல்லாம் வண்டா அப்படி உள்ள போயிடுவான். உள்ள போயிடுவான். இப்படி இவனை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி அது போக அவன் வந்த உடனே இவங்கெல்லாம் புகழ்வான். இந்த கிறுக்கு கூவைங்களை உங்களை மாதிரிலாம் உலகத்தில் யாருமே இல்லை. பெண்கள் வந்து பயங்கர நான் தான் இது பண்ண போறேன், மாணவர்கள் நல்லா படிக்கணும்னா அடியாட்களை வைத்து எல்லாத்தையும் பொம்பளை யார் போட்டாலும் அசிங்கமா பேசிட்டு போயிடும். அது ஃபுல்லாக பிளான் பண்ணி பண்றதுதான். ஆமா, அதுக்கு ஆள் வச்சு சம்பளம் கொடுத்து பண்றது. அசிங்க பொம்பளைன்னா ரொம்ப இவன் திமுக காரன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன மருத்துவர் அது இது நல்ல இதில் இருக்கவங்கள கருத்து பதில் சொல்லு, உனக்கு யாருன்னு தெரியும், நீ அவனோட பருத்து தான். ரொம்ப ரொம்ப அவமானம். இப்போ நம்மகிட்ட பெருசாக வரமாட்டாங்க. ஏன்னா நான் டைரெக்டாக அவங்க அம்மாவை தான் கூப்பிடுவேன். எதுக்குன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. புரியுதா? ஓடி போயிடுவாங்க. உன்னால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் இல்லையோ ஒரு சில விஷயத்தை தொட்டா, அதே மாதிரி நீ வந்து சொன்னாலும் அவர்களும் இது பண்ணுவாங்க. அது நேரடியாக டீல். இது காரணம் ஒன்று. 2வது, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு எங்களை ஆட்சி செய்து இதுல வந்து உனக்கு ஒரு இலவும் தெரியாத ஒரு டுபாகூர் நீ இந்த மண்ணை ஆளுவ. இந்த ஊர்ல நாங்க உட்காந்துட்டு நடுவரல சூப்பிட்டு உட்காந்துருப்போமா நீ முதலமைச்சர்னு சொல்லிட்டு? புரியுதா? உனக்கு என்ன தெரியும்? நீ ஊரை ஏமாற்றி தற்குறிகளை வச்சுக்கிட்டு நீ வந்து இந்த நாட்டோட முதல்வர், தற்குறிக்கு முதல்வராரு, தற்குறிகளுக்கு தலைவனாரு. அதை பத்திலாம் யாரும் கேட்க போற? நீ வந்து எங்களை ஆள்வியா? நாங்கெல்லாம் சொம்பு வீட்டு உட்காந்துருக்கணும் உனக்கு ஏண்டா அப்படின்றதுதான் இவன் மேல ஒரு இது. ஏன்னா இவனை போன்ற ஒரு கேடு கெட்டவர்கள் பப்ளிக்காவே கிடையாது. யாருமே பப்ளிக்கா சொல்றான், ஒருத்தன் பப்ளிக்கா பிஹேவ் பண்றான், பப்ளிக்கா ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒருத்தைய கூட்டு வரான் கூட.